ஸோ வந்து இந்த வீடியோ வந்து எதை பத்தினும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நம்ம ஆள் வந்து தமிழ்நாட்டில் கேஸ் வாங்காதது பத்தாததுன்னு சொல்லிட்டு ராக்கி பாய் பேன் இண்டியாவில் நான் வந்து போய் கேஸ் வாங்க போறேன்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து இந்த திருப்பதியில போயிட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு வந்திருக்காரு, திருப்பதி கோவில்ல. ஸோ அந்த திருப்பதி இஷ்யூ பார்த்தீங்களா, அந்த ப்ராங்க் பண்ணி பண்ணது பார்த்தீங்களா, அந்த இஷ்யூவை பற்றி தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக சொல்கிறேன். இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்க சரியா. ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா வந்து நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தா கூட என்ன கூடயும் நீங்கள் எதாவது சொல்லுங்க. ஆனால் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் இன்ஸ்டாவில் போட்டிருந்தேன், இது போடலாமா வேணாமான்னு. நீங்கள் போடு அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த வீடியோ நான் வந்து இன்னைக்கு போடுறேன் சரியா. வீடியோக்குள்ள போலாமா? வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் விஷ்ணு விளாக்ஸ். நான் உங்கள் விஷ்ணு. கேஸே நாங்க தான்டா. ஸோ வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிடிஎஃப்பும் அவங்க கேங், அதாவது அந்த அஜீஸ் அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதியில வந்து சாமி பார்க்க போயிருக்காங்க. அண்ட் சாமி பார்க்கறது வந்து எந்த தப்பும் இந்த இதுல இல்லை. ஸோ வந்து என்ன ஆச்சுன்னா, இவங்க வந்து சாமி மட்டும் பார்க்காம சில தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்னன்னு நான் வீடியோவில் போக சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து திருப்பதி பத்தி சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா, திருப்பதியில அந்த சாமியை பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உலகம் உள்ள எல்லா மூலையிலேருந்தும் வந்து சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. ஸோ வந்து கூட்டத்தை வந்து நீங்க வந்து இமேஜினே பண்ண முடியாது, அவ்வளோ கூட்டம் வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஒரே டைம்ல வந்து அந்த கூட்டத்தை வந்து சாமி பார்க்க அனுப்ப மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பார்ட்மெண்ட்டா ஒரு ரூம் மாதிரி ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும் சரியா. 1 2 3 4 இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புளை வந்து டிவோட்டிஸ் அவங்களை வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடோ இல்லை அந்த வெயிட் பண்ற நேரம் வந்து உங்களுக்கு சாப்பாடுல இருந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் அவங்க பண்ணி தருவாங்க. அங்க என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவரு கம்பார்ட்மெண்ட்டை வந்து திறந்து விட்டுட்டாங்க. ஸோ திறந்து விட்டோடனே வந்து இவர் பாட்டு மூடிட்டு பேசாம சாமியை பார்த்துருக்கலாம்ல. இவர் லூசுத்தனமா என்ன பண்ணியிருக்காரு, இவர் இல்லை இவர் ஃப்ரெண்டு, அதாவது ஒரு உயிர் தோழர், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பிராங்க் பண்றேன்னு சொல்லிட்டு பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல வந்து அடைஞ்சிருப்பாங்க பாத்தீங்களா. ஸோ அங்க வந்து பிராங்க் பண்றேன்னு சொல்லி ஒரு லூசுத்தனமான வேலையை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ நீங்க அதையே நீங்க பார்க்கலாம். பாத்தீங்களா, இதுக்கு வந்து பேர் பிராங்கா? வந்து என்ன பிராங்க் வந்து பண்றது வந்து பிரச்சனையே இல்லை. நீங்க வந்து எங்க வேணாலும் போய் பிராங்க் பண்ணலாம். ஏகப்பட்ட பேர் வந்து யூடியூப்லயே வந்து பிராங்க் பண்ணி வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து பிராங்கே பண்ணக்கூடாதுன்னு இப்ப நான் சொல்ல வரல. ஆனா ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் இருக்கணும், எந்த இடத்துல நம்ம பிராங்க் பண்ணணும், எந்த விஷயத்துல விளையாடணும், அந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயம் வந்து ஒரு இருக்கணும். தற்கொலை மாதிரி போயிட்டு கோவில்ல போயிட்டு நீ வந்து பிராங்க் பண்றிய, உன்னால நான் என்ன சொல்லலாம்? அந்த பிராங்க் வீடியோ நீங்க முன்னாடி வந்து பாத்திருப்பீங்க. சோ அதோட வந்து அவர் நிப்பாட்டிக்கிட்டாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதுக்கு மேல அவர் வந்து என்ன சொன்னாரு தெரியுமா? நான் வீடியோல காட்டுறேன் பாருங்க. ஏப்பா, நீ ஒரு வாட்டி பண்ணதே அது பெரிய தப்புப்பா. ஒருத்தவங்க வந்து நீ கஷ்டப்படுத்தி இருக்க சரியா. அதை வந்து நீ வந்து சிரிச்சுக்கிட்டு நான் இன்னொரு வாட்டி பண்றேன் பாரு. இது என்ன பெரிய, நீ என்ன ஒரு பெரிய சோசியல் சர்வீஸா நீ பண்ற? நாட்டு சுதந்திரத்துக்கடா போராட்டு போன இத வேற வந்து சிரிச்சுக்கிட்டு வந்து விளாகா வேற நீங்க போடுறீங்க. இது ஒரு பிராங்க் தானே பண்ணாங்க, இது வந்து அவ்வளவு பெரிய விஷயமா ஆச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களே பார்க்கலாம். இந்த டிடிடி இருக்காங்க, திருமலா திருப்பதி தேவஸ்தானம், அவங்களோட அபிஷியல் இன்ஸ்டா ஐடியிலே பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த விஷயத்த பத்தி போட்டிருக்காங்க. அதை நீங்க பார்க்கலாம். வந்து அவங்களே போட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்து ஒரு தமிழ் யூடியூபர் வந்து இந்த மாதிரி வந்து வீடியோ வந்து போட்டுட்டாரு. நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா அது வந்து வைரலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் வந்து அவர் மேல வந்து ஸ்ட்ரிக்டா நாங்க ஆக்ஷன் எடுப்போம் அப்படி இப்படின்னு அவர் அவங்க சொல்றாங்க. நீ போய் அங்க போய் ஒரு தப்பு பண்றதுனால உனக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது தம்பி. உன்னோட ஃபாலோவர்ஸா இருக்கணும், சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கணும், இருக்கிற எல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கும் இது ஒரு சின்ன ஒரு அவமானம் மாதிரி தான். ஏன்னா வந்து ஒரு எப்படி சொல்ற, ஒரு கோயிலோட நிர்வாகமே வந்து இந்த தமிழ் யூடியூபர் வந்து இந்த மாதிரி பண்றான்னு சொல்லப்போ அது வந்து யாருக்கு வந்து அது மன வருத்தம் வந்து தரும்? தமிழ்நாட்டு மக்களுக்கு தானே. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஓகேப்பா, இப்போ வந்து அஜீஸ் வந்து இதை பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கு வந்து ஆந்திரா போலீஸ் வந்து என்ன கேஸ் போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, BNS செக்ஷன் 299. அதாவது அந்த செக்ஷன் வந்து என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரிலீஜியஸ் சம்பந்தமா ஒரு உணர்ச்சியை வந்து தேவையில்லாம தூண்டுறது. ஸோ அந்த வந்து அதால வந்து அந்த பீப்புளை வந்து டிஸ்டர்ப் பண்றது. ஸோ வந்து அவங்க அந்த மாதிரி பண்றவங்களுக்கு வந்து இந்த BNS செக்ஷன் 299 வந்து மேல வந்து அந்த கேஸ் போடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் ஜெயிலும் கிடைக்க சான்ஸ் இருக்கு. இல்ல அதுக்கப்புறம் வந்து நீங்களே கேட்கலாம்ப்பா, அவர் பண்ணது வந்து தப்புப்பா, அவர் வந்து சாரி தான், அதான் சாரி கேட்டுட்டாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். சரி, நான் உங்ககிட்ட வந்து சில கேள்வி கேட்கணும். நான் உங்க வீடியோல இருந்தே நான் அந்த கேள்வி எல்லாம் கேட்கறேன். வணக்கம், நான் உங்க அஜீஸ். ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருப்பதி போயிருந்தோம்.
இவங்களை எப்படா அடிக்கலான்ட்டு ஒரு சில கும்பல் சுத்திட்டு இருக்கு போல. சோ என்ன உன்னை அடிக்கிறதுக்கு வந்து ஒரு கும்பல்லாம் உருவாக்கணும்னே தேவையில்ல. உன் வாயி அப்புறமா நீ பண்ற செயலே போதும் நீ உள்ள போறதுக்கு. சரியா? அதுக்குன்னு வந்து நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது. அது வந்து நீ அந்த பிராங்க் பண்ணி அது வந்து யாரோ சொல்லியா நீ பண்ண, நீ அதெல்லாம் பண்ண. ஃபுல் வீடியோவா பார்த்தா தப்பாவே தெரிஞ்சிருக்காது. சின்னதா அந்த கிளிப்பை மட்டும் எடுத்து இவங்களை எப்படியா தப்பா காட்டணும்னு சொல்லிட்டு நியூஸ் போடுறாங்க. ஸோ அது ரொம்ப இதுல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எங்களை வந்து அந்த ஒரு சின்ன கிளிப்பை வச்சு வந்து எங்களை வந்து தப்பா போர்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு வந்து காமிச்சிருக்காங்க. ஃபுல் வீடியோவா பார்த்தா வந்து அது தெரியாதான். அப்போ வந்து நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, நாங்க வந்து இதை வந்து லைக் ஒரு சின்னதா ஒரு ஃபன்னா காமிச்சா வந்து இது வந்து ஒரு தப்புன்னு வந்து மக்கள் பேச மாட்டாங்க. ஸோ எதா இருந்தாலும் வந்து மக்கள் ஒத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்ப எங்களெல்லாம் பார்த்தா மாதிரி இருக்கா? கேட்க மாட்டாங்க. குண்டுக்குள்ள இருக்கும்போது ஒருத்தர் பண்ணிருப்பாரு எங்களுக்கு அந்த மாதிரி. அவங்க வேற யாரோ அங்க பக்தர்கள் இருந்திருப்பாங்க, அவங்க பண்ணாங்க எங்களுக்கு. ஸோ நாங்க திரும்பி பண்றதுக்காண்டி அது பண்ண ஒரு ஃபன் மூமெண்ட் தான். அதை வந்து எப்படி தப்பா ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இவரு குண்டுல இருக்கப்ப வந்து இன்னொருத்தவங்க வந்து பண்ணாங்களாம். ஸோ அதனால வந்து இவங்க திருப்பி பண்ணாங்களாம். நான் ஒரு கேள்வி கேட்கட்டா? ஏண்டா அவன் மூத்திரம் குடிச்சானா நீயும் மூத்திரம் குடிப்பியா? ஏன் கேக்குறேன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருப்பா, நீங்க வந்து ஒரு யூடியூப் செலிபிரிட்டி, ஒரு இன்ஃபுளுசர், இல்ல இன்ஸ்டாகிராம்ல ஒரு பெரிய ஆளு, இல்லையா தமிழ்நாட்டுல பெரிய ஆளுன்னே சொல்லலாம். நீங்க வந்து இந்த விஷயத்த பண்ணி ஒரு வீடியோவா போட்டீங்கன்னா இதை பார்த்து வந்து எவ்வளவு பேர் வந்து இதே மாதிரி பண்ணணும், ஸோ இந்த மாதிரி பண்ணா லைக் கிடைக்கும், ஒரு பாய்ஸ் மூமெண்ட்னு நம்மளும் ஒரு ரீல் போடுவோம்னு எவ்வளவு பேர் இந்த மாதிரி இறங்குவாங்க. நீ யூ ஷுட் ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு பெரிய இடத்துல இருந்து நீங்க பண்ணப்ப வந்து உங்களை பார்த்து சில பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப நீங்க ஒரு விஷயமும் வந்து பார்த்துதான் பண்ணணும். சரியா? அதுக்குன்னு வந்து அவங்க பண்ணிட்டாங்க நானும் பண்ணேன்னு என்ன சொன்னா இது எப்படி இருக்கு தெரியுமா? மத்தவங்க பிராங்க் பண்றதே தப்பு, நான் அதை லைக் பண்ண மாட்டேன். அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, மத்தவங்களை பிராங்க் பண்றதே தப்பு, அது எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னாரு. இவங்களே பிராங்க் பண்ணுவாங்களாம், இவங்களே பிராங்க் இல்லைன்னு சொல்லுவாங்களாம். ஆனா நான் வந்து இன்னொரு அந்த ஃபுல் வீடியோ போடுறேன், அதை பாருங்க. மத்தவங்க பிராங்க் பண்றதே தப்பு, நான் அதை லைக் பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் பார்த்து ரசிப்பேன். இது வந்து அவர் வந்து பிராங்க் பண்றது வந்து இவருக்கு பிடிக்காதான், ஆனா வந்து மத்தவங்க பண்றத வந்து ரசிப்பாங்களாம். விஜய் சூர்யா ஸ்பைடர் இதுக்கு பேர் ஜோக்கா? இன்னொரு விஷயம் வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அந்த டிடிஎஃப் டாக்ஸிக் ஃபேனுக்கு தான் நான் வந்து இப்போ வந்து நான் பேச போறேன். நீங்க வந்து என்ன கமெண்ட் செக்ஷன் என்னன்னா கழுவி ஊத்திக்கோங்க, எனக்கு அது பிரச்சனையே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு பொறுமையா கேளுங்க. அதாவது நீங்க வந்து உங்க ஆள் வந்து எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம். அவர் ஒரு தப்பு பண்றாருன்னா அதை வந்து நீங்க தப்புன்னு சொல்லுங்க. அப்ப வந்து அவர் என்ன பண்ணுவாரு, சரி நம்ம தப்பு பண்றோம், இல்ல ஒரு அன்சப்ஸ்கிரைப் பண்றதோ, இல்ல வீடியோக்கு டிஸ்லைக் பண்றதோ, இல்ல கமெண்ட்லயாச்சும் சொல்லுங்க, இந்த மாதிரி நீங்க தப்பு பண்றீங்க ப்ரோ, இதெல்லாம் பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருக்கே வந்து ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும். என்னடா நம்ம பண்றது வந்து உங்களுக்கு பிடிக்கலையான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த வந்து அவங்க திருப்பி பண்ண மாட்டாங்க. அதை விட்டுட்டு ஆனா நீங்க கெத்துனா, நீங்க வேற லெவல்னா, நீங்க இதே மாதிரி பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒருத்தர் தப்பு பண்ணி பச்சையா மாட்டிக்கிறானா கூட என்னம்மா சொல்லுவாங்க, விடுங்க டிடிஎஃப் பாத்துக்கலாம் அப்படின்னு வந்து நீங்க சொல்றீங்க. அது வந்து என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. ஒருத்தன் தப்பு பண்ணானா தப்புன்னு சொன்னா அவன் திருந்துவான். நீங்க வந்து மேல மேல எரியிற நெருப்புல வந்து பெட்ரோலை ஊத்துற மாதிரி பாத்துக்கலாம், நீங்க வாங்கண்ணா, நாங்க இருக்கோம்னா அந்த தைரியத்துலதான் அவன் வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு வந்து இது வந்து நீங்க சப்போர்ட்டும் பண்றீங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து எனக்கு கோபமே. ஸோ அதைதான் வந்து இந்த வீடியோல நான் சொல்ல விரும்பினேன். கொஞ்சமாச்சும் வந்து யோசிச்சு வந்து எல்லாமே பண்ணுங்க. வந்து அவர் வந்து பெரிய ஆளு, அவர் எது பண்ணாலும் கரெக்டு அப்படின்னு கிடையாது. இப்ப நாளைக்கே நான் அந்த தப்பு பண்ணேன்னா என்னை வந்து கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. சரியா? நான் ஒருத்தவங்க தப்பு பண்ணோன்னா நீங்க அதை தட்டி கேட்கலாம். நான் கேட்கறேன் பாத்தீங்களா, நீங்களே கேட்கலாம், நீ என்ன பெரிய யூடியூபரா, அவரெல்லாம் நீ கேள்வி கேட்கற அப்படின்லாம் இல்ல, எனக்கு கேட்க உரிமை இருக்கு, நான் கேட்கறேன். சரியா? ஒரு அபிஷியல் வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் வச்சு தரக்க வந்துட்டு மறுபடியும் சாரின்னு கேட்டு போறதுக்கே வந்து மக்களுக்கு அவ்வளவு கோவம் வருதுன்னா, நீ வந்து பிராங்க்னு சொல்லிட்டு இதை பண்றிய, அப்ப வந்து உன் மேல வந்து எவ்வளவு கோவம் இருக்கும். ஸோ இதை வந்து நீ வந்து புரிஞ்சுக்கோங்க. சரியா? அதை விட்டுட்டு வந்து அவர் விளையாட்டுக்கு பண்ணிட்டாரு, நீங்க வந்து அதை வந்து சீரியஸா எடுத்துக்காதீங்க அப்படின்னு வந்து தேவையில்லாம வந்து பேசிட்டு இருக்காதீங்க. இது வந்து சின்ன பிள்ளைத்தனமா இருக்குது. சரியா? இதுதான் வந்து இந்த வீடியோல நான் சொல்ல வந்த கருத்து. ஸோ இருக்கிற இதெல்லாம் நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களோட ஒப்பீனியனை வந்து
கமெண்ட்ல சொல்லுங்க. என் மேல ஏதாவது தப்பு இருந்தாலும் சொல்லுங்க, நான் கரெக்ட் பண்ண பாத்துக்கிறேன். அதுக்குன்னு வந்து நீ வந்து டிடிஎஃப் வந்து வன்மையா இது பண்ற அது பண்றன்னு என்ன வந்து சொல்லாதீங்க. ஏன்னா இருக்கிறத வந்து நான் இருக்கிற டேட்டால இருந்து இப்போ வந்து எல்லாமே சொன்னதடா வந்துச்சுன்னா நான் சொன்ன ஒரு நியூஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த வீடியோவை உருவாக்குறேன். ஸோ அவ்வளவுதான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிடிஎஃப் குட்டி குஞ்சான்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கு புரிய வைங்க. எப்படி வந்து அவங்க வந்து ஒரு வேலையை வந்து பண்ணி அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் புரிய வைங்க, சரியா? ஸோ அவ்வளோதான். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க மணியை தட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் யுவர் விஷ்ணு. டாடா பாய், லவ் யூ ஆல். போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க, டாடா.